அப்பா பொண்ணு பார்த்தாரு. உன்னை எப்படி வந்து பொண்ணு பார்த்தாரு அப்பா? என்னையோ ஒன்று சோ உன்னையதாம்மா. என்னையோ சொல்லுங்க. அதை சொல்லிட்டு சொல்லிட்டு நிமிந்து உட்காரு. நான் வந்து குழந்தைலேருந்து சித்தப்பா நிமிந்து உட்காந்து என்னை பார்த்து சொல்லணும். என்னைய பாரு, இங்கே இங்கே பாருங்க, செல்ல பாரு. எனக்கு சின்ன தாத்தா பேர் வந்து வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா நல்லா இருக்காது சாமி, கமலா என்னடா சாமி இதுக்கு பிடிச்சில்ல, வீடு இல்லை சித்தப்பா கொண்டம் நாட்டி பற்றி. சரிப்பா நான் ஒரு சோழியாக வந்துருக்கிறேன் இதுக்காகவே அது கொப்பனை சொல்கிறாரு. யாரு அது இப்போ சொன்னேன் அது அவர் சொல்கிறாரு என்னன்னு சொன்னார். சித்தப்பொண்ணு அவருக்கு மாமன் என்னோட சொல்கிறாரு. இங்கே இருக்கு செல்லில் பாரு, அப்பா இருக்காரு பாரு செல்ல. பார்த்து சொல்லு, அப்படியே பார்த்தே சொல்லு. ஆமாம் சொல்லு. வந்து 6 மணி 7 மணி 6 மணி இருக்கு. சரி வந்துட்டாரு வீட்டுக்கு. சரி அவர் மட்டும் வராது, யாரும் அப்பா கூட்டிக்கிட்டு 2 பேர் வீட்டுக்கு வந்தோடனே நான் எப்பவுமே ஆளுநர் கூட வீட்டு அடி நிற்க மாட்டேன், கோடி உள்ளே பூந்துருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு எங்கள் சித்தப்பேன், டேய் ராமு இந்த பிள்ளை யார் தெரியுமா என் மகா இதாண்டா பார்க்க உன்னை கூட்டி வந்துருக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே உட்காந்துட்டார் அப்பா. போய் டீ வாங்கிட்டு வர்றாரு, உளுந்தோட வாங்கிட்டு வர்றாரு. எங்கள் சித்தப்பேன் உங்களோட சித்தப்பேன் தாத்தாவுக்கு கத்தோட சித்தாருக்கு சித்தப்பேன். சரி சரின்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கையில உடனே எந்திரிச்சு அடுப்பிட்டு வந்துட்டாரு அவங்க அப்பா. எப்படி அப்பயே வந்துட்டாரா? அதாங்க உப்பா. அவர் என்ன சொல்றாரு ராமு, அவர் சொல்றாரு எங்க சித்தப்பன் சொல்றாரு, ராமு இதாண்டா நீ கட்டிக்கிற பொண்ணு அப்படின்னு என் காது விழுகிற மாதிரி. இங்க வந்திருக்கேன் பாரு, யாரு அவன் யாரும் தெரியல, உன்னை கட்டிக்கிறீங்கிறான், கூட்டி போன்னு வீட வாங்குறேன். நான் கூட்டி வந்துட்டேன், அவன் உன்னை பார்த்துட்டேன். சரின்ட்டு சரிடா அங்கேயும் தங்க விட மாட்டாங்க, ஊருக்கு போடாமல அப்படின்னு சொல்லிட்டார். அது சித்தப்பேன். இவரு போய் என்ன சொல்றாரு, டேய் சித்தப்பா அதுக்கு மாமனாக மகளப்பா அமைக்க கூட்டிட்டு புத்தி காமிச்சிட்டு உடனே கூட்டி போடுற ஊருக்கு வேண்டாம்டா தானே நான் கட்டிட்டு போகிறேன் இப்படி இருப்பேன். நான் வேறு யாரும் கட்டாரு, எங்கள் அண்ணன் விட மாட்டார், கற்று வச்சுட்டாரு எங்கள் அப்பாவை சுற்றி வச்சு பேசுவார் 2 சித்தப்பு. சரி அதுக்கு என்ன சொல்கிறாரு, மாமா நான் கேட்குறேன் அரிசி விட்டுறேன் இந்த வரும் இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே பார்த்துக்கிறேன் இந்த திண்ணையில் ஒளிய நான் பேசுறது போல் ஆசையாக இருக்கிறது கூட முடிஞ்சதே நான் பார்க்கவே இல்லை. அது சொல்லுவார் எங்கள் அப்பா சொல்லுவார், அந்த பிள்ளை கமலத்தை நான் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, கூட்டு வந்துட்டு உடனே வரான்னு கூப்பிடுவேன். ஆயமாடா போய் இப்போ போனால் எப்படா வீட்டுக்குள்ளே போய் எப்படா போய் சரி படுக்கலாம்டா படுறாங்க வாசலில் படுத்துக்க நான் திண்ணையில் வச்சுக்கிறேன் படுத்துக்கிட்டாரு. எப்படி பொண்ணு பக்கம் வந்த அன்னைக்கவா? பொண்ணு பக்கம் வந்த அன்னைக்கவா? அன்னைக்கு பொண்ணு பார்க்கலாம் ஒன்றும் செய்யலை. வந்தோடனே கண்ணை தட்டி விட்டாரு. உடனே ஒடியாந்து இப்படி பார்க்குறாரு. நான் கீழே கும்பிட்டுக்கிட்டேன், நிமிந்து கூட நான் பார்க்கலாம். சரி பார்த்து முடிச்சோன்னே அப்புறம் டீ போட்டு கொடுக்க நல்லா இருக்குது, டீ எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இட்லி சுட்டு சட்னி அரைக்கிறது. இங்கே பார்த்து சொல்லுங்க. சட்னி அரைக்கிறது மாவு அம்மாவை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அவருக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும், உங்கள் மாமாவுக்கு நீ இட்லி ஊற்றுப்பா அப்படின்னா இது என்ன வந்தது, இது கடை. என்ன சட்னி வச்சிங்க? என்ன சட்னி வச்சிங்க? அதான் சொல்கிறேன், இட்லி தான் ஊற்றுனேன். சட்னி இதுதான் ஊற்றுனேன். என்ன சட்னி? அதே தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு அது பொட்டுக்கடை வாங்குறாரு, பொட்டுக்கடை தேங்காய் வாங்குறாரு எடுத்த கடையில். யார் வாங்க? அது எங்கள் சித்தப்பா வீட்டு காட்டு கடையில். எங்கள் சித்தப்பா வீட்டு கடையில் போய் நான் இங்கேருந்து அங்கே இருந்து இங்கே பார்க்குறாருமா, அந்த கடை மேலே நின்று சும்மாத்துக்கு வாங்குற மாதிரி வாங்குறதுக்கு போய் பொட்டுக்கடலை தேங்காய் சீனி என்னென்ன வாங்கணுமோ வாங்கி இப்படி பார்க்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறார் எங்கள் சித்தப்பா, நீ எந்த சுட்டில் போப்பா அவன் இப்போ திருட்டு பையங்கப்பா, திருட்டு முடிக்கிறேன் அவர் சொல்கிறாரு. அதுதான் எங்கள் சித்தப்பா. நம்ம பாரு ஒன்றே தான் நடத்துக்கிட்டு இருக்கிறேன் திருட்டு பையன்.
நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், திருச்சிட்டே போயிடுவேன். நீ போசாமி, நீ போய் இன்னொரு போய் கொஞ்சம் டீ மட்டும் கொண்டு வாடா போடா. நல்லா புதுசுகாக இருப்பாங்க அவர் எங்கள் சித்தப்பேன். நிமிந்து இதை பார்த்து சொல்லு. அண்ணமையன் எங்கள் அப்பாவுக்கு அண்ணமையன் வேத்துச்சு. சரி சரி சொல்லு சொல்லு. நிமிந்து தூரம் வேத்துச்சு. இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்லு. இந்தா செல்ல பாரு. இங்கே பாருங்க. அப்புறம் என்னாச்சு? என்னைக்கு ஊருக்கு போனார் அப்பா? என்னைக்கு எத்தனை நாள் இருந்தாரு? ராத்திரியே விடிய 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 அந்த கடையில் நின்றுட்டார், சித்தப்பன் கடையில். அங்கே அந்த குறுக்க மட்டை போட்டு கட்டி வச்சுருக்கேன். அங்கேருந்து நான் அம்மியில் அரைக்கிறது பார்த்தா அப்படியே தெரியும். சரி. எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு அங்கேருந்து இங்கேயே பார்க்குறாரு, எங்கேயே பார்க்குறாரு. அதுக்கு அது சொல்கிறாரு, சித்தப்பா ஏடா இப்படி கேனத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அந்த பிள்ளை இது சுள்ள ஓடிடும்டா, பெசாமடா, நான் ஒன்றுமே செய்யறா சித்தப்பா. அழகா மாமே அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் உட்கார சொல்லு சித்தப்பா மாமா. நானும் கூட்டி இருந்தேன், என்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லியிருக்குறேன். அப்புறம் நல்லா பார்க்கக்கூடாதா, பெருசாக படுத்துட படுற திணையில் ஆளுக்கு ஒரு தலைவாணி போட்டு சாணி போட்டு ஒழுங்குன்னு திணையில் படுத்துக்கிட்டாங்க கீழே வாசப்படி. சரி பார்த்தா 11 மணிக்கு ஒன்றுக்கு போகிறோம்னு எழுந்திரிக்கிறேன். வாசப்படிட்டு வந்து நிற்கிறாரு, பார்க்க திரும்ப வந்து. சரி, இந்த இப்படி சாணி வீடு என்ன வசதி இல்லாத சாமி வீடு மாதிரி இது மாதிரி இதோட வேலை இது அடுப்படி வெளி வேலை நின்றுக்கிட்டு இருக்காரு. நின்றுட்டு கண்டோட ஓட்டோட்டமாக அடுப்படிக்கு வருவேன். அப்படியே சாடையை பிடிச்சி இழுத்தாரு தாத்தா. உங்கள் அப்பா நான் உடனே நான் முடிஞ்சா போட போகிறேன் ஏப்படா. அவர்தான் குஞ்சத்தை எனக்கு மாமே, உனக்கு எங்கள் அண்ணன் மகன் இருக்குது, நான் கட்டி எடுத்துறேன், வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. நாங்கள் சும்மாலாம் வரல, பழனியில் போய் பழனி திண்டுக்கல் தாண்டி தானே போகணும். ஆமாம், விருப்பாச்சி தாண்டி தானே போகணும். சரி, நேராக இறங்காம விருப்பாச்சியில் இறங்காம நேராக திண்டுக்கல் போய் பழனியில் போய் சாமியை கும்பிட்டு பிரசாதம் பந்தாமரம் நிறையா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இதாப்பா உங்கள் சித்தப்பேன் அப்படின்னு நான் சொன்னார். இவன் தான் உன்னை கட்டிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னாரு. நான் என்னத்தை சொல்கிறது, நான் ஆம்பளை கண்டோட நிற்கவே மாட்டேன். அப்புறம் அப்போ தாத்தா என்ன பண்ணுறது, காய்கறியெல்லாம் போய் அந்த ஊரில் கிடைக்காது. என்ன உங்கள் அப்பா சம்மதிச்சிட்டாரா? உங்கள் அம்மா அப்பாலாம் திண்ணையில் படுக்கிறதுக்கு? இல்லை, திண்ணையில் படுக்கிறதுக்கு உங்கள் அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்களா பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு? திண்ணைன்னா அங்கே இருக்கிறத அந்த இதுதான் தட்டிடு பேசிக்கிட்டே விடிய விடிய வெத்தலை பக்கம் போட்டுக்கிட்டு. அது இது என்னைக்கு போனார்? என்னைக்கெல்லாம் கிடையாது, விடியாது. எப்போ விடியும்னுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு சரி விடிஞ்சவொடனே என்னாச்சு? காப்பி போட்டு போட்டு கொண்டு என்னை கொடுக்க சொன்னா கொடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிருவேன். அது சரிம்மா. அதுக்கடுத்து எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் எப்போ நடந்துச்சு? 30 நாள் கூட விட்டாது. வேகத்தை கொண்டு போய் சொல்கிறேன், கல்யாணம் பொண்ணு கிடைக்காத அப்புறம் என்னம்மாம்மா அப்படின்னு சொல்கிறான்னு உடனே திண்டுக்கல்லை கொண்டு கோயிலில் வச்சு. அது என்ன தெரியுமா, சீனிவாசன் கோயில், சூப்பரான கோயில் வச்சு நல்ல தந்தார். எங்கள் அப்பா பேரை எப்படி சொல்லுவேன்? நீ கூப்பிடுவியா அப்பா பேரை? அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவியா? அப்பா பேர் சொல்லியா? என்னென்ன அப்பா பேர் சொல்லுவியாம்மா? கூப்பிடுவியா? பேர் சொல்லி எல்லாம் சொல்ல மாட்டேன். அப்பா அப்பா எப்பேற்பட்ட ஆள், அவரை உயர்த்த தலையில் வச்சுருப்பேன். நல்லவர் அவரு. உங்கள் அப்பாவா? நல்லவர், உலகத்திலேயே நல்லவர் அவர் தான். ஆனால் நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் ஒரு உசுர ஒரு எந்நேரம் பேசிக்கிட்டே இருக்கணும், எந்நேரம் நான் அந்த பக்கத்தில் உட்காந்தே இருக்கணும். இங்கே வந்து மலைப்பாறையில் கல்யாணம் பேசணும். அங்கிட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு ஏதாவது மட்டும் வடை வாங்கிட்டு ஏதாவது போண்டா வாங்கிட்டு ஏதாவது லட்டு வாங்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கூப்பிட்டு பிள்ளைகள்லாம் இருக்குல்ல, அந்த பிள்ளைகளை வச்சு ஜனங்களே எடுத்துக்குவார். இந்த குழந்தைங்களே வருது இல்லை, கமலாவா அக்கா நல்லா இருக்கியாக்கா, யார் உங்களை வந்து பார்க்க வந்துருக்காங்க அவங்கள, அவங்களுக்கு கூட்டம். சரி, பாய் வீடு, வீடு பக்கத்தில் பாய் வீடுகளே எடுத்தாப்புல. ஆமாம், அது வந்துடும். சரி, உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தார் வரையில்? அது இந்த என்ன வாங்கணும், மூட்டை தான். அல்ல அந்த லட்டு தான் ரொம்ப பிடிக்காது இருக்கு. சரி, உனக்கு நகை போட்டாரா இல்லையா? நகையா? நகைன்னு சொல்லக்கூடாது, வாயிலே சொல்லக்கூடாது. அந்த கதையை பேசினா மண்டபத்துலேருந்து. எத்தனை பவுன் போட்டார் அவரா? இத்தனை பவுனில் கணக்கில் 12 பவுன் ஒரு வாங்கியாந்து கொடுத்தாரு. கையில் வாங்கி
கொண்டு கொடுத்தா நான் வானான்னு சொல்லிட்டேன். ம் நான் இப்போ முடியல, எனக்கு கொஞ்சம் தண்ணி விடு. ம் நான் குடிச்சிட்டு அப்புறம் பூரா முழுசாக சொல்லிடுறேன். நகத்தகுதியா வா, போய் வலிக்குது இதெல்லாம். கொஞ்சம் தண்ணி முதல்ல விடு. தண்ணி தரவா? சரி.